அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் மேல்மிடாத்தில் கணவர் வீட்டில் தூக்கிட்டு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வரதட்சணை கேட்டு தங்கள் மகளை அடித்துக் கொன்றதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்ணின் கணவர் மாமியாரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கணவர் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இளம்பெண். இதனால் வரதட்சணை கொடுமையா என்ற கேள்வியும் எழுகிறது. வரதட்சணை கேட்டு தங்கள் மகளை அடித்துக் கொன்றதாக பெண்ணின் உறவினர்களும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் தற்போது போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பெண்ணின் கணவர் மாமியாரை கைது செய்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய உறவினர்கள் வலியுறுத்துகிறார்கள். உயிரிழந்த பெண்ணின் தாயார் பேட்டியளித்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். மேரி மேல்மிடாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த 5 மாசம் ஆச்சு. நிதின்ராஜுக்கு மேல்மிடாலத்துல ஜனவரி மாசம் 8ஆம் தேதி ஆரோபண அன்னையில வச்சு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். கொடுத்ததுல இருந்து அந்த பிள்ளைக்கு டார்ச்சலு. என் பிள்ளை வேலைக்கு போன, என் பிள்ளை வண்டி ஆண்டு கொடுத்தேன். இவ்வளவு 50 பவுன் நகை கொடுத்தேன். 50 லட்சத்துக்கு வீடு ஆண்டி கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி 7 லட்சம் கையில கொடுத்தேன். பைக்கு ஆண்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்ப ஒரு 5 லட்சம் என் தாலி அடை வச்சு நான் கொடுத்தேன். என் பிள்ளை சந்தோஷமா இருக்கட்டும்னு கொடுத்தேன். ஆனா இவ்வளவு கொடூரமான பாவிகள்னு நான் அறிஞ்சிருந்தா கொடுத்திருக்கே மாட்டேன். கன்னியாகுமரியில் திருமணமான இளம்பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், உயிரிழந்த அந்த பெண்ணின் தாயார் அளித்த அந்த பேட்டியை பார்க்கிறோம். அதுல பல்வேறு விஷயங்களை அவங்க குறிப்பிடுறாங்க. காவல்துறை இப்போ இதுல விசாரணை தொடங்கி இருக்கிறாங்களா? என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? வணக்கம் விக்னேஷ். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் சிக்கனகோடு பகுதியை சேர்ந்தவர் புஷ்பலதா. இவர் மேல்மிடாடம் பகுதியை சேர்ந்த நிதின்ராஜ் என்பவருக்கு தனது மகளான ஜெபிலா மேரியை கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளார். அதாவது இந்த ஜெபிலா மேரியும் நிதின்ராஜும் காதலிக்காக கூறப்பட்ட வந்த நிலையில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் அந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் மற்றும் 50% தங்க நகை, 2 லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை, 2 சக்கர வாகனம், அது மட்டுமல்லாமல் 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு உட்பட சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவிலான வரதட்சணை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மதியம் திடீரென பெண் வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வந்ததாக கூறப்படுகிறது. அதில் ஜெபிலா இறந்து விட்டதாக தெரிவித்தனர். அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் மருத்துவமனைக்கு சென்று பார்த்தபோது பெண் பரிதாபமாக உயிரிழந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் ஜெபிலா தூக்கிட்டு தற்கொலை செய்ததாக மாப்பிள்ளை வீட்டு தரப்புல தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக ஜெபிலாவினுடைய தாயார் கருங்கல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது சம்பந்தமாக அவர் புகாரும் கொடுத்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று அவரது உடல் நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இது தொடர்பாக ஆர்டிஓ விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தங்களது மகளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி தொடர்ச்சியாக வந்ததாகவும் அவரிடமிருந்து அதாவது ரீசெண்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் கேட்டு கொடுமைப்படுத்தியதாகவும் உள்ளிட்ட பல புகார்களை அந்த இறந்த பெண்ணினுடைய தாயார் தன்னுடைய மருமகன் மற்றும் மருமகனுடைய தாயார் மேல புகார் வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது பெண்ணினுடைய உடலை வாங்க மறுத்து 100க்கும் மேற்பட்டோர் ஆசாரிக்குளம் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களிடம் ஏடிஎஸ்பி மதியழகன் தலைமையில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரத்தில் தற்போது விசாரணை தொடங்கி இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கீங்க. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.